நீங்க 2 பேர் கையை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால நான் இங்க உட்காரல. என் ஃப்ரெண்டு கந்தசாமி காலில் விழுந்து கெஞ்சி கேட்டதுனால தான் வண்டியில வந்து உட்கார்ந்தேன். சும்மா ஓவர் சீனு. நீங்க விட்டா நான் ஓட ட்ரை பண்ண மாட்டேன். ஆனா புடிச்சீங்கன்னா கண்டிப்பா ஓடுவேன். அம்மா நீங்க அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நான் சரியாக்குறேன். இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் என்ன பைத்தியமா? ஆனா இவரை பார்த்தா அப்படி தெரியல. இந்த மாதிரி இதுக்காக வருத்தப்படாதீங்கம்மா. ஒரே ஷாக் கொடுத்த உடனே அவனுக்கு அப்ப என் பிள்ளைய அவங்க கஷ்டப்படுத்துவாங்களா? உன் பிள்ளைய பெக்கும் போது நீ பெத்த வேதனையை விட பெரிய வேதனை உன் பிள்ளை அனுபவிக்க மாட்டா. போதுமா? டாக்டர், மர கைண்டவங்க லிஸ்ட நான் தரேன். கதை எழுதுறவங்க, சிந்திக்கிறவங்க, சயின்டிஸ்டுங்க, டாக்டருங்க, ஆர்டிஸ்டுங்க, இப்படி லிஸ்ட் நின்றுகிட்டே போவோம். ஆனா எனக்கு கலை ஆர்வமும் காதலும் சேர்ந்து வந்ததுனால ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் வேணும்னு நடிச்சேன். என் மனசு பூரா காதல் தான் டாக்டர். கள்ளங்கப்படம் இல்லாத காதல் தான் இருக்கு. இந்த உயிரியே தியாகம் பண்ற அளவுக்கு வளர ஸ்டேஜ் இல்ல, அதேதான். இதை நான் யாருக்கிட்ட போய் சொல்றது? ஒண்ணு மட்டும் எனக்கு புரியுது, என் லொகேஷனை மாத்தணும். டாக்டர், என் வாழ்க்கையில நான் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இந்த புத்தி சாதன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. என்ன நீங்க தான் காப்பாத்தணும். உங்க தம்பியா நினைச்சு என்ன காப்பாத்துங்க. பைத்தியம் இல்லாத தம்பி, வைத்தியம் பாக்குற அண்ணன் கிட்ட கேக்குறதா நினைச்சு என்ன காப்பாத்துங்க சார். யூ ஆர் ரியலி a wonderful character. நான் முதல் தடவையா நார்மலான ஒருத்தனை பாக்குறேன். நீ ஜெயிப்ப, எங்க போனாலும் ஜெயிப்ப. எனக்காக ஒரு கட்டிலும் 4 சங்கிலி எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அதை எங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்களேன். அவங்க நிம்மதியா இருக்கட்டும். நான் சொன்னல எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு. சந்தோஷமா? நம்ம அப்பாவுக்கும் கந்தசாமிக்கும் இருக்கிற அதே பிரச்சனை தான் எனக்கும் இருக்கு. அதுக்கு பேர் பைத்தியம். நம்ம ஊர்ல பாதி பேர் அங்கதான் இருக்கணும், தெரியுமா? கரெக்டா தான் சொல்றான். சில நேரத்துல நம்மள பார்த்தா நமக்கே பைத்தியமா தெரியும்ல. டேய், நம்மள நீ என்னையும் சேர்த்துக்கிற? இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. டேய்